வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக புதுடில்லியில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் இந்த வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி 8வது முறையாக பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வில் வரும் திங்கட்கிழமை கலந்துரையாடுகிறார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 35வது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நேற்று தொடங்கி நாளை 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பிஜேபி 44 இடங்களில் வெற்றி பெற்றும் 4 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மேலும் ஆம் ஆத்மி கட்சி 21 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடில்லி தொகுதியில் தோல்வி கண்டுள்ள நிலையில் அத்தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு பர்வேஷ் சாஹிப் சிங் 1844 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி புதுடில்லியில் ஆட்சி அமைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மில்கிபூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் திரு சந்திரபானு பஸ்வான் வெற்றி பெற்றுள்ளார். புதுடில்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு கிடைத்துள்ள இந்த மகத்தான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவ்வெற்றியை தந்த புதுடில்லியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தாம் தலை வணங்குவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் 10 ஆண்டுகளாக பொய் உரைகளை மட்டும் கட்டவிட்டு ஆட்சியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றிக்காக பாடுபட்ட பிஜேபி தொண்டர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஊழலுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் ஆம் ஆத்மி கட்சியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதை சுட்டிக்காட்டினார். ஊழலுக்கு எதிராகவும் சிறந்த நிர்வாகத்திற்காகவும் டெல்லி மக்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருப்பதாக திரு வீரேந்திர சச்தேவா தெரிவித்தார். திறன் இந்தியா திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கும் நீட்டிப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் 8800 கோடி ரூபாய் செலவில் மாற்றி அமைக்கப்பட்ட திறன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் உரிய வேலைவாய்ப்புகளை பெற மத்திய அமைச்சரவையின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவை வரவேற்றுள்ளார். இளையோரை திறன் மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதை இந்த முடிவு எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேபோல் தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு மத்திய அமைச்சரவை நீட்டித்துள்ளதும் வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக வேட்பாளர் திரு வி.சி. சந்திரகுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக வேட்பாளருக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 23,810 வாக்குகள் பெற்றுள்ளார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானதை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @news alerts என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்திலும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்திலும் கேட்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளில் வரும் திங்கட்கிழமை முதல் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். பாரிஸில் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தொடர்ந்து வரும் புதன்கிழமை வாஷிங்டன் செல்லும் பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் குடியுரிமை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி 8வது முறையாக பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வில் நாளை மறுநாள் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்நிகழ்வை மாநிலம் முழுவதும் மாணவர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ள நிலையில், சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு குறித்த அழுத்தத்தை போக்கும் வகையில் பிரதமரின் கலந்துரையாடல் இருப்பதால் இதனை வரவேற்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். மாணவ மாணவிகளின் தேர்வு அழுத்தத்தை போக்கும் வகையில் ஆண்டுதோறும் தேர்வு காலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வில் உரையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இக்கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நேற்று தொடங்கி நாளை 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட வேளாண் அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், இதுல கேவிகேல இருந்து பேங்களூர்ல இருந்து எல்லாமே கலந்துக்கிறாங்க. இது 3வது வருடம். நாங்கள் பதியேற்ற பிற்பாடு இது 3வது வருடம். இந்த விவசாயம் மட்டுமல்லாமல் மாடி வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெற்று எல்லா விதமான பழக்கண்டுகளும் மானிய விலையில் கொடுக்குறோம். கொய்யா, சப்போட்டா எல்லாமே 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கிடைக்கும். இறுதி நேரத்தில் கவர்னரும் முதலமைச்சர் அவர்களும் பரிசுகளை வழங்குவார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் என்ஜின், கிட்டார், பழங்கள், காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆயி மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இசை, நடன, நீரூற்று, வேளாண்மை, தோட்டக்கலை, அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், விதைகள், உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள், எந்திரங்கள் தொடர்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி தங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக பொதுமக்கள் சிலர் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர். சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணி சந்தியா கூறுகையில், நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஃபிளவர் ஷோ நடக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே டெக்கரேட் பண்ணது எல்லாமே சூப்பரா இருக்கு. பட்டர்ஃபிளை மாதிரி வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் மாதிரி எல்லாம் ஃபிளவர் ஷோ எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. நீங்க எல்லாருமே பார்க்கலாம். வேலூரைச் சேர்ந்த சுற்றுலா பயணி வித்யா கூறுகையில், ஃபிளவர் பெட் ஹார்ட்லயே போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. மைண்டே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட். இங்க நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. வெறும் நார்மலா இருக்கிறது இல்லாம நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஊட்டில தான் பாத்திருக்கேன். இது மாதிரிலாம் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இங்க நம்ம இதுல இந்த ட்ரெயின் எல்லாம் ஃபிளவர்ஸ்ல பண்ணிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை எல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரைஸ் வெரைட்டி ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வச்சு ஸ்டால் போட்டிருக்காங்க. பவுல்ட்ரி போட்டிருக்காங்க. டிஃபரெண்ட் கோழிகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்க. புதுச்சேரி ரோட்டரி பீச் டவுன் சங்கத்தின் சார்பில் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இயற்கை சுற்றுலா பூங்காவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் இயற்கை சுற்றுலா பூங்காவில் துணைநிலை ஆளுநர் மரக்கன்று நட்டு வைத்தார். தொடர்ந்து மியாவாக்கி பூங்காவை உருவாக்கி பராமரித்து வருபவர்களை துணைநிலை ஆளுநர் சிறப்பித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி புதுடில்லியில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் இந்த வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார்.
நாடு முழுவதும் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி 8வது முறையாக பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வில் வரும் திங்கட்கிழமை கலந்துரையாடுகிறார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 35வது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நேற்று தொடங்கி நாளை 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.